அப்படியாக சென்ற நாரதர் முருகப்பெருமானிடம் போறார். முருகா நகர வழியில ஒரு பொம்பளைய பார்த்தேன் நான். அம்சமா அழகா இருக்கிறார். கேட்டா நான் நம்பினான் சொல்லி போட்டார். உன்னை பற்றி சொன்னாங்க. இருந்தாலும் அவள் ஏக்கம் இருக்கின்றாள். இதனாலே நீ வேடுவருவம் எடுத்து அவர்கள் இந்த இது குறிஞ்சி நிலம் வேடுவர் தான். ஆமா, இவள் புறத்தி மகள் வழி. அப்ப நீ வேடுவருவம் எடுத்து அங்கு சென்று அவளை கண்டு அவளை சமாதானம் செய்து நீ கைபிடிப்பாயாக, மனம் செய்வாயாக என்று சொல்லிவிடுறாங்க. முருகப்பெருமானும் வழிகிட்டார். இந்த வேடுவருவமாக எடுத்து இந்த திரையுடன் காவல் செய்து கொண்டிருக்கின்றதுக்கு வந்துட்டார். வள்ளிட்ட வந்துட்டார். வந்து பெண்ணே, என் வரையப்பிய மானொன்று இங்கு வந்ததா? அதை கண்டீரா அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, மோடி செய்யாதே என் தேனே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, மோடி செய்யாதே என் தேனே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே. இங்கேயா பாதுகையாதே வனபேடா, பாதுகையாதே வனபேடா, திருவருமோ புத்திகேடா மூடா, பாதுகையாதே வனபேடா, திருவருமோ புத்திகேடா மூடா, பாதுகையாதே வனபேடா. பேசுறாள் பாருங்கோ. என்ன இவர் இங்க மான் வந்ததாம் அது வந்ததாம் வந்துட்டேன். இவர் சரியில்லை அடி தோழி. பாரடி இவர் பம்பு இருக்கிறார். என்ன இப்ப வந்து ரெண்டு மான காணல அதை காணல இதை காணல வம்பு கொடுக்குறேன். அப்பா இப்படியாக அழைக்க வேடுவருவமாக இருந்த அந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருக்கொண்டு நிற்கின்றார். நம்பிராஜன் வந்துட்டார். அவளே என்ன ஏனம்மா எங்களை அழைத்தாய்? ஆமா, இதற்கு இது ஒரு வேங்கை மரம். இது எப்படி வந்தது? இங்கு தரிச்சு வண்டி சொல்றாங்க. அப்பா அது முருகனுக்கு உகந்த மரம், அதை தரிக்க வேண்டாம். இப்ப நம்பிராஜன் இந்த மரத்தை தரிக்கவில்லை. வந்து பார்த்துவிட்டு திரும்பி சென்று விடுகிறார். இந்த வேங்கை மரமாக நின்ற முருகப்பெருமான் மறுபடியும் வேடுவருவம் கொண்டு பள்ளியை கிட்ட வரலாம். பாருங்க, கிட்ட வரலாம். நல்லா கிட்ட வர கிட்ட வந்து பள்ளி ஆசையாலே நானும் வந்தேன் அன்பே அறிவாயே, அன்பே அறிவாயே, ஆசையாலே நானும் வந்தேன் அன்பே அறிவாயே, அன்பே அறிவாயே, பேசி பேசி காதல் கொள்வோம் அன்பே அறிவாயே, அன்பே அறிவாயே. இப்படியாக ஆசையாலே காதல் வார்த்தைகள் பேசுகிறான். பள்ளிக்கு கோபம் வந்துட்டு மானக்கானில்லைன்னு சொன்னார். அப்பா வர ஆளை காப்பாத்தி விட்டுக்கிறாக்கு. திருப்பி வந்து காதல் வார்த்தைகளா இவரை கேட்டு நான் இந்த வார்த்தைகள் அப்பாவை மறுபடியும் கூப்பிடுவேன் சொல்லி கிடக்குறாருக்கு. இவருக்கு பயமா போச்சு. இவள் என்னண்டா அவளோட அண்ணன் சொல்லுவாள். சோப்பர் பொருளாதார போயிருக்கு. தந்திய கௌரவோட எல்லாம் இப்படி ஆப்பதினாங்க. பேசாம திரும்பி போயிடுவோம். திரும்பி போய்விடுவீங்களா? போய் நாரதர்கிட்ட கேட்டாலும்
எல்லாம் நாரதனிடம் சொல்லுறார். அதுக்கு நாரதர் சொல்றா பாருங்க, அதுக்கு ஒரு வேற வழி இருக்கு. நீ இன்னமொரு உருவம் ஒன்று எடுத்து போகணும். அது என்ன உருவம் தெரியுமா? அந்த காலத்துல பெண்களுக்கு கிட்ட போய் கதைக்கக்கூடியவன் 3 பேருக்கு சொல்லலாம். ஒன்று இந்த வைத்தியர் டாக்டர், அதை தடுத்தார், கையை பிடிப்பார், வாயா காட்டு, மூக்கா காட்டு, நாம காட்டு என்றால் ஒரு பிரச்சனை நாம பிடிச்சாலும் தண்ணி. இப்ப அப்ப வைத்தியரான உருவம் எடுத்துக்கொண்டு போகலாம். மருந்துகளை மாறி கொடுத்துட்டா வெட்டியா போடல. அப்ப இன்னமொரு உருவம் மட்டும் இன்னமொரு பாருங்க, இந்த வளையல்கள் விற்கிறது. அந்த காலத்துல போயிட்டு விட்டு அவர் வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கலையோ வளையல் விற்கிறதுக்கு வருகிறார். அந்த உருவம் எடுத்துட்டு போனாலும் கிட்ட போய் கலைஞர்கள் கிடைக்கிறாம வளையல் போய் வர வேண்டியான். இப்பத்த பிள்ளைகளும் நீங்க தான் நாங்க போடுவோம், உங்களுக்கு எந்த அதுவரை வாங்கி போட்டுக் கொள்ளுங்கள், கிட்ட போய் கலைக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? வயோதிபர் ரூபம் எடுத்துக்கொண்டு போனா பஸ்ல வருங்க, வந்து பக்கத்துல தானே அது பெரியார் அவர் இருக்க. இப்ப வயோதிபர் ரூபமா போனா பிரச்சனை இல்லை. போய் பிள்ளைய பார்த்து என்னடி பிள்ள இந்த அப்பா அதிகம் வேண்டாம் அதுதான். இப்ப தாத்தாவாக ஒரு வயோதிபர் ரூபமாக எடுத்துக்கொண்டு போலாம் என்று சொல்லி இந்த முருகப் பெருமான் வயோதிபர் ரூபம் எடுத்துக்கொண்டு போறார் பள்ளிட்ட. ஆமா, 6 அடி உள்ள பள்ளியோ நம்பிராஜன் தாத்தா இங்கிருந்து நீங்கள் வாரீர்கள், நானும் அழைத்து கொண்டிருக்கிறேன். நாம் பல தீர்த்த யாத்திரைகள் சென்று நீராடி வருகிறேன். இப்ப கொஞ்சம் உழைப்பாக இடம்